வணக்கம் மாணவர்களே. சக்கராம்பாளையம் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தங்களை அகமகிழ்வோடு வரவேற்கிறது. இந்த வகுப்பில் 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பாடத்தில் இயல் 2ல் இலக்கண பகுதியில் புணர்ச்சி விதிகள் அப்படின்ற தலைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புணர்ச்சி என்றால் சேர்க்கை என்று பொருள். இரண்டு சொற்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து வருவதை புணர்ச்சி என்பர். புணர்ச்சிக்கு தமிழ் மொழியிலே எழுத்திலக்கணத்திலே சொல்லப்பட்ட ஒரு விளக்கம் இதுதான் சொல்லியிருக்காங்க. புணர்ச்சி என்றால் சேர்க்கை, அதாவது ரெண்டு சொற்கள் சேர்ந்தா அதுக்கு பேர் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரண்டு சொற்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து வருவதற்கு பேரும் புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சான்று பாருங்கள். பொன் வளையல். பொன் அப்படிங்கிறது ஒரு சொல், வளையல் என்பது ஒரு சொல், ரெண்டு சேர்ந்தா அது ஒரு புணர்ச்சி அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. அதுக்கு புணர்ச்சி என்பதை சந்தி என்றும் குறிப்பிடுவர். எதனால் சந்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு சொற்கள் சந்திப்பதை பற்றிய இலக்கணம் என்பதால் இவ்வாறு கூறினர் எனலாம். ரெண்டு சொற்கள் சந்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்கிறதுனால புணர்ச்சி என்பதற்கு சந்தி அப்படின்ற வேறு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புணர்ச்சி என்பது தமிழ் சொல்லாகவும் சந்தி என்பது வட சொல்லாகவும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள். நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் இணையும் போது ஏற்படும் மாற்றம் புணர்ச்சி என்பர். இது நம்ம முன் வகுப்பில் இந்த ஒரு விளக்கத்தை நம்ம படிச்சிருப்போம். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து கடைசி எழுத்து, வருமொழியினுடைய முதலெழுத்து ரெண்டுமே இணையும் போது ஏற்படுகின்ற மாற்றம்தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதில் நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள். பனை கூட்டல் மரம் பனை மரம். இதில் பனை என்பது நிலைமொழி, மரம் என்பது வருமொழி. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து நை என்று சொல்லலாம். வருமொழியினுடைய முதல் எழுத்து மா அப்படிங்கிற சொல்லலாம். ரெண்டுமே இணைகின்ற போது, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் ரெண்டுமே இணைகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றம் அதுதான் புணர்ச்சின்னு சொல்லுவோம். இங்கே என்ன மாற்றம் நிகழுது? எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புணர்ச்சியை ரெண்டு வகையை பிரிக்கலாம். இதெல்லாம் முன் வகுப்புகளில் நம்ம படித்தது தான். முதல்ல நினைவு கூர்ந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடப்பகுதிக்கு போயிடலாம். பாருங்கள். புணர்ச்சியை ரெண்டு வகையை பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, ரெண்டாவது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியை மூன்று வகையை பிரிக்கலாம். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அதாவது வாழை கூட்டல் மரம் வாழை மரம். எதனால் இதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்து சேர்ந்தால் அது புணர்ச்சி. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இன்றி புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி. இயல்பாகவே வந்திருக்கும். நிலைமொழி அப்படியேவும் வருமொழி அப்படியேவும் வந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே விகார புணர்ச்சி அப்படின்னா, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்து ரெண்டுமே சேரும்போது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். எத்தனை விதங்களிலே மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 விதங்களிலே மாற்றம் ஏற்படும். ஒன்று தோன்றல் அடிப்படையிலும், ரெண்டாவது திரிதல் அடிப்படையிலும், மூன்றாவது கெடுதல் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலும் மாற்றங்கள் ஏற்படும். தோன்றல் அப்படின்றது என்ன பாருங்கள். வாழை கூட்டல் பழம் வாழை பழம். இங்கே நிலைமொழி வருமொழி ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது ஒரு எழுத்து தோன்றி வந்திருக்கு. இப்போ அப்படின்ற எழுத்து தோன்றி வந்திருக்கனால இது தோன்றல் விகாரம் அப்படின்னு இங்கே சொல்லலாம். அதுக்கடுத்தது திரிதல் விகாரம் பாருங்கள். பொன் கூட்டல் குடம், அதை நம்ம சேர்த்து பொற்குடம் அப்படின்னு எழுதுவோம். இங்கே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து இன் அப்படின்ற எழுத்து இர்ராக மாற்றம் அடைந்திருக்கு. அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி அதை திரிந்து வருவதை திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது கெடுதல் விகாரம். கெடுதல் என்றால் ஒரு எழுத்து கெட்டு போய் வர்றது, நீங்கி வருவது அப்படின்னு அர்த்தம். மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து இம் நீங்கி மரவேர் என்று வந்ததனால் இது கெடுதல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்கச் சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். நம்ம இயல்பாக சொல்லணும், முன்னாடி பார்த்தோம். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்கின்ற சேர்க்கையை புணர்ச்சின்னு பார்த்தோம். அதை தான் இங்கே வரையறையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சொற்புணர்ச்சியின் போது, சொற்புணர்ச்சி அப்படின்னா ரெண்டு சொற்கள் இணையும் பொழுது, நிலைமொழி வருமொழி என்று சொல்லக்கூடிய ரெண்டு சொற்களுமே சேர்த்து சொல்லும்போது அதுக்கு பேர் தான் சொற்புணர்ச்சி. அப்பொழுது நிலைமொழியினுடைய இறுதியிலும் வருமொழியினுடைய முதலிலும் ஏற்படும் மாற்றம் சுருங்கச் சொல்லும்
வரையறைகளை புணர்ச்சி விதி அதை ரெண்டையும் இணையும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்களை சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் புணர்ச்சி அப்படின்ட்டு இங்கே வரையறை சொல்கிறாங்க. இது 2 மதிப்பெண் வினாக்களில் புணர்ச்சி விதிகள் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை கேட்கலாம். இதை குறிப்புகள் எடுத்து நம்ம படித்து வச்சுக்கலாம். மொழியை பிழையின்றி கையாளவும் பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும் மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன. எதுக்கெல்லாம் இந்த புணர்ச்சி விதிகள் பயன்படுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதாவது முதல்ல மொழியை பிழையின்றி கையாளவும், நாம் பேசுகின்ற மொழியை தவறில்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் இந்த புணர்ச்சி பயன்படுகிறது. 1. 2வது பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும், அதாவது சீர்பிரித்து பாடல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு அடியில் 4 சீர், அடுத்த அடியில் 3 சீர் திருக்குறள் இருக்குது. அதெல்லாம் சரியான முறையிலே பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு புணர்ச்சி தெரிஞ்சிருக்கணும். மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும், மொழியினுடைய சிறப்புகள், அதுதான் ஆளுமைன்னு சொல்கிறது, பர்சனாலிட்டி, அந்த மொழியினுடைய ஆளுமை என்று சொல்லக்கூடிய சிறப்புகளை புரிந்து கொள்ளவும் இந்த புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள புணர்ச்சி விதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல உயிரீற்று புணர்ச்சியில் உடம்பொடுமை புணர்ச்சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2வது குற்றியலுகர புணர்ச்சி, 3வது முற்றியலுகர புணர்ச்சி, 4வது இயல்பீறு விதியீறு புணர்ச்சி, அதுக்கடுத்தது பூப்பெயர் புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, தனிக்குறில் முன்னொற்று புணர்ச்சி, அதுக்கடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி, மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்ற புணர்ச்சி விதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு 11ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை மதிப்பெண்கள் நம்ம தேர்வுக்கு கேட்பாங்க அப்படின்னா, 1 மதிப்பெண் வினாவில் ஒரு புணர்ச்சி விதியும், 2வது 2 மதிப்பெண் வினா மொழிபெயர்ச்சியில் ஒரு வினாவும் கேட்பாங்க. 3 மதிப்பெண்களுக்கு உண்டான ஒரு பாடப்பகுதி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. நல்லா கவனித்து குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க. உயிரீற்று புணர்ச்சி, அதில் முதலாவதாக உடம்பொடு புணர்ச்சி அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல்ல உடம்பொடு மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எகர ஒற்று ஈ என்று சொல்லக்கூடிய எழுத்தும் வகர ஒற்று இவ் என்று சொல்லக்கூடிய எழுத்து, இந்த 2 எழுத்துக்களுமே உடம்பொடு எழுத்துக்கள். இது எதனால் புணர்ச்சி விதிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கம் என்னன்னு பாருங்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள். காட்சி, அழகு. நிலைமொழியில் காட்சி, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து சி, அதை பிரித்தோன்னா இச்சு கூட்டல் ஈ. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்தினுடைய ஓசையோடு அமைந்திருக்கு. வருமொழியினுடைய முதல் எழுத்து ஆ அப்படின்ற உயிரெழுத்து இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து சொல்லும்போது காட்சி, அழகு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு இடைவெளி தெரியுது. நிலைமொழியினுடைய கடைசிக்கும் வருமொழியினுடைய முதலுக்கும் ஒரு இடைவெளி தெரியுது. அந்த இடைவெளி நீங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் உடம்பொடுமை எழுத்துக்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. எனவே உடம்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்கவும் வருமை உடம்பொடுமை. அது ரெண்டையும் சேர்க்கறதுக்காக, அந்த இடத்துல இடைவெளி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு எழுத்து நம்ம சேர்க்கணும். அந்த எழுத்து தான் உடம்பொடுமை எழுத்து. 18 மெய்களுள் மொத்தம் இக்கிலிருந்து இன் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள். அந்த மெய்யெழுத்துக்களில் ஈ என்று சொல்லக்கூடிய எகர ஒற்றும் இவ் என்று சொல்லக்கூடிய வகர ஒற்றும் ஆகிய 2 மெய்கள் மட்டும் உடம்பொடு மெய்களாக வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதற்கு விதி ஒன்று இருக்குது, எடுத்துக்காட்டுகள் இருக்குது. முதல்ல விதி என்னன்னு நான் படித்து காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் அந்த விதியை எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம விளக்கி காட்டுறேன். பாருங்கள். இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படின்ற ஒரு நன்னூல் நூற்பா 162வது நூற்பா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று. முதல் வரி பாருங்கள். இ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிறது ஒரு விதி. 2வது ஏனை உயிர்வழி வவ்வும், இது 2வது விதி. ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் அப்படிங்கிறது 3வது விதி. இந்த 3 விதிகளுமே இந்த புணர்ச்சி விதியில் உடம்படுமை எழுத்துக்களை வச்சு எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம பார்ப்போம். முதல்ல இ ஐவழி எவ்வும் அப்படின்ற ஒரு விதியை பார்ப்போம். இந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களில் இ ஐ என்று சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்களுமே நிலைமொழியினுடைய கடைசியிலே வந்திருந்து வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் அங்கு எகர ஒற்று என்று சொல்லக்கூடிய எகர உடம்படுமை எழுத்து தோன்றும் அப்படிங்கிறது தான் விதி.
இதை நம்ம எடுத்துக்காட்டுகள் மூலமாக ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவோம். சான்று பாருங்கள். காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதில் நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து சி. அதை பிரித்தோம் அப்படின்னா இச்சு கூட்டல் இ அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். வருமொழியினுடைய முதல் எழுத்து ஆ என்று சொல்லக்கூடிய எழுத்து. இதை நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஈ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தாக வந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இங்கு என்ன எழுத்து நமக்கு தோன்றும்? உடம்படுமை எழுத்து தோன்றும். அதுவும் குறிப்பாக எகர ஒற்று என்று சொல்லக்கூடிய எகர உடம்படுமை எழுத்து தோன்றும். அப்படின்ற விதிப்படி காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு நமக்கு வந்துடும். இதற்கு விதி நம்ம என்ன எழுதணும்? இ ஐவழி எவ்வும் அப்படின்னு நம்ம எழுதணும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்? இந்த எகர ஒற்று இந்த ஈயும் ஆ இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து ஈ கூட்டல் ஆ யா அப்படின்னு வந்து யா காட்சி அழகு அப்படிங்கிறத நமக்கு புணரும். அந்த ஈயும் ஆவையும் சேர்த்து யா வர்றதுக்கு ஒரு விதி இருக்குது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இங்கே உடல் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா மெய்யெழுத்து. இங்கே மெய்யெழுத்து எது? புள்ளி வச்ச எழுத்து எகர ஒற்று ஈ என்று சொல்லக்கூடிய எழுத்து. உடல் மேல் உயிர் வந்து உயிர் என்பது உயிரெழுத்து ஒன்றுவது இயல்பு. ரெண்டு எழுத்து சேர்ந்தால் அது இயல்பாக உயிர்மை எழுத்தாக நமக்கு கிடைக்கும். அப்படின்ற விதிப்படி ஈயும் ஆவும் நமக்கு சேர்ந்துச்சுன்னா யா அப்படின்ற ஒரு எழுத்து நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்து காட்சி அழகு. நிலைமொழியினுடைய கடைசியில் இகர ஈறு பெற்று வந்தால் அங்கு எகர ஒற்று என்று சொல்லக்கூடிய ஈ என்று சொல்லக்கூடிய உடம்படுமை எழுத்து தோன்றும். அதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள். தீயணைப்பான். தீ கூட்டல் அணைப்பான். இங்கே தீ அப்படின்ற நிலைமொழியை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். அதை பிரித்தோன்னா இத்து கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஈ என்ற நெடிலெழுத்து இருக்குது. வருமொழியினுடைய முதல் எழுத்து ஆ என்ற உயிரெழுத்து இருக்குது. இ ஐவழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி நிலைமொழியினுடைய இறுதியில் ஈ என்ற நெடிலெழுத்து வந்துச்சுன்னா உடம்படுமை எழுத்து எகர ஒற்று தோன்றும். அப்படின்ற விதிப்படி தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான் அப்படின்னு வரும். இங்கே ஈகார ஈறு நமக்கு இங்கே வந்திருக்கு. அந்த ஈயையும் ஆவையும் நம்ம சேர்க்கறதுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே அப்படின்ற இயல்பே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி ஈயையும் ஆவையும் சேர்த்தா யா வந்து தீயணைப்பான் அப்படிங்கிறது வரும். அதுக்கடுத்தது மூன்றாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். கலை அறிவு. இது எப்படி பிரிக்கலாம்னா கலை கூட்டல் அறிவு. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து லை அப்படின்னு இருக்கு. அதை எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஐ அப்படின்னு வந்திருக்கு. வருமொழியினுடைய முதல் எழுத்து அறிவு அப்படிங்கிறதால ஆ என்பது வந்திருக்கு. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஐ வந்துச்சுன்னா இ ஐவழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி எகர உடம்படு மெய்யெழுத்து தோன்றும். கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு ஐகார ஈறு வரும் பொழுது எகர உடம்படுமை எழுத்து தோன்றும். அது ஈயையும் ஆவையும் சேர்க்கறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி கலையறிவு அப்படிங்கிறது வந்துடும். இப்போ உடம்படுமை புணர்ச்சியில் ஒரு விதிக்கு உண்டான விளக்கம் பார்த்துருக்கோம். இ ஐவழி எவ்வும் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்ற விதி. ஏனை உயிர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இ ஐ அப்படின்ற 3 உயிரெழுத்துக்களை தவிர இருக்கக்கூடிய ஏனை உயிரெழுத்துக்கள். மொத்தம் 12 உயிரெழுத்துக்களில் 3 உயிரெழுத்துக்கள் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 9 உயிரெழுத்துக்கள் அ ஆ உ உ ஏ ஓ ஓ ஔ என்று சொல்லக்கூடிய இந்த 9 உயிரெழுத்துக்களும் வந்துச்சுன்னா எங்கே வந்துச்சுன்னா நிலைமொழியினுடைய கடைசியில் வந்துச்சு அப்படின்னா வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா இங்கு உடம்படுமை எழுத்து வகர ஒற்று இவ் என்று சொல்லக்கூடிய எழுத்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டை வைத்து தெரிஞ்சுப்போம் வாங்க. பழவென்று. இதை எப்படி பிரிக்கலாம்? பழ கூட்டல் என்றுன்னு பிரிக்கலாம். பல நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் லா இருக்குது. அதை இல் கூட்டல் ஆண் பிரிக்கிறோம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்து ஆ இருக்கிறதுனால வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருக்குது. ஏ என்ற உயிரெழுத்து இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி பல கூட்டல் இவ்வு கூட்டல் என்று அப்படின்ற இவ்வு அப்படின்ற உடம்படுமை எழுத்து தோன்றும். இவ்வையும் ஏவையும் சேர்க்கறதுக்கான விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதி. இந்த ரெண்டையும் சேர்க்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்து வே என்று சொல்லக்கூடிய எழுத்து. அதனால் பலவென்று அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். இங்கே அகர ஈறு நிலைமொழியினுடைய கடைசியில் பெற்று வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 2வது எடுத்துக்காட்டு மாவிளை. மா கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம்.
இந்த நிலைமொழி என்பது இங்கே ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கின்றது. மா அப்படின்ற எழுத்தை பிரித்தோம் அப்படின்னா இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் ஆ அப்படின்ற உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதியை பயன்படுத்தி வகர ஒற்று இங்கே பயின்று வரும். மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை, அதாவது ஆகார ஈறு பெற்று வந்திருக்கு நிலைமொழியினுடைய கடைசியில். இந்த இவ்வு ஈயும் செய்கிறதுக்கு உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி இவ்வு ஈயு சேர்ந்து மாவிளை அப்படின்றது நமக்கு புணரும். அதுக்கடுத்தது திருவாரூர். திரு கூட்டல் ஆரூர் அப்படின்றத பிரிக்கலாம். திரு அப்படிங்கிற நிலைமொழியில் கடைசி எழுத்து ரு, அதை பிரித்தோன்னா இற்கூட்டல் ஊ அப்படின்னு வரும். அது உகர ஈறு பெற்று வந்திருக்கு. நிலைமொழியினுடைய கடைசியில் உகரம் பெற்று வந்துச்சு அப்படின்னா ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி வகர உடம்படுமை பெற்று வரும். திரு கூட்டல் இவ் கூட்டல் ஆரூர் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறமா இவ்வையும் ஆவையும் சேர்க்கறதுக்காக உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி வா தோன்றி திருவாரூர் அப்படிங்கிற வரும். இங்கே வகர ஈறு பெற்று வந்திருக்கு நிலைமொழியில். அதுக்கடுத்தது பூவழகு. பூ கூட்டல் அழகு அப்படின்னு பிரிக்கலாம். இது ஓரெழுத்து ஒரு மொழி நிலைமொழியில் பெற்று வந்திருக்கு. பூ அப்படின்ற எழுத்தை பிரித்தோன்னா இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு நமக்கு வரும். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் ஊ வந்திருக்கிறதுனால ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி வகர உடம்படுமை எழுத்து தோன்றி பூ கூட்டல் இவ் கூட்டல் அழகு அப்படின்னு நமக்கு வரும். இவ்வையும் ஆவையும் சேர்க்கறதுக்கு உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி சேர்ந்து பூவழகு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்தது கோவில். கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கலாம். இது ஓரெழுத்து ஒரு மொழி நிலைமொழியினுடைய முதல் எழுத்து. கோ அப்படின்ற எழுத்தை இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய இறுதியில் ஓ அப்படின்ற உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி இவ்வென்ற உடம்படுமை எழுத்து தோன்றும். கோ கூட்டல் இவ் கூட்டல் இல் கோவில் அப்படின்னு நமக்கு வந்துடும். இவ்வை ஈயும் சேர்த்துறதுக்காக உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியை நம்ம பயன்படுத்தி கோவில் அப்படிங்கிற புணர்ச்சியை நம்ம பெற்றோம். அதுக்கடுத்தது கவ்வென்றான் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. கவ்வுதல், அதாவது பிடித்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த சொல்லை நம்ம பயன்படுத்துவோம். இது எப்படி பிரிக்கலாம்னா கவ் கூட்டல் என்றான். கவ் என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை பிரித்தோன்னா இவ்வு கூட்டல் அவ்வு அப்படிங்கிறத பிரியும். அவ்வு நிலைமொழியில் வந்திருக்கிறதுனால ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி கவ்வு கூட்டல் இவ்வு கூட்டல் என்றான் அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்தது இவ்வையும் ஏவையும் சேர்க்கறதுக்காக உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியை சேர்த்தோம் அப்படின்னா கவ்வென்றான் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அதுக்கடுத்தது இதில் மூன்றாவது விதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ முன் இவ்விருமையும். இப்போ இது வரைக்கும் 2 விதி பார்த்துருக்கோம். இ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் கடைசி விதி ஏமுன் இவ்விருமையும். சே இலை, இது எப்படி பிரிக்கலாம்? சே கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய முதல் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கின்றது. சே அப்படின்ற எழுத்தை பிரிச்சுன்னா இச்சு கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய இறுதியில் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நெடில் உயிரெழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னா அங்கு யகர உடம்படுமை எழுத்தையும் பயன்படுத்தலாம், வகர உடம்படுமை எழுத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்ற விதிப்படி ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சே கூட்டல் ஈ கூட்டல் இலை அப்படின்னு சொல்லும்போது சே இலை அப்படின்னு நமக்கு வரலாம். அதுவே வகர உடம்படுமை எழுத்தையும் இங்கே பயன்படுத்தலாம். சே கூட்டல் இவ்வு கூட்டல் இலை சே விலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை பயன்படுத்த மாட்டாங்க. இங்கே சே இலை அப்படிங்கிறது இங்கே பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏமுன் இவ்விருமையும் அப்படிங்கிறதுனால 2 எழுத்துக்களையும் பயன்படுத்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். சேவடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சே கூட்டல் அடி அப்படின்னு பிரிக்கலாம். அதில் நிலைமொழியில் இருக்கக்கூடிய எழுத்து சேன்றிருக்கு. இச்சு கூட்டல் ஏ நெடில் பிரிச்சிருக்கோம். ஏ முன் இவ்விருமையும் அப்படின்ற விதிப்படி சே கூட்டல் இவ் அப்படின்ற உடம்புடைமை எழுத்து தோன்றி கூட்டல் அடி அப்படின்னு வந்துடும். அதை சேர்க்கும்போது இவ்வையும் ஆவையும் சேர்த்தறதுக்காக உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியை பயன்படுத்தினால சேவடி அப்படிங்கிறத நமக்கு புணருது. இதையே சே கூட்டல் ஈ கூட்டல் அடி சேயடி அப்படின்னு சொல்லலாம். இதற்கான விதி என்ன நம்ம இப்போ தான் சொன்னோம். ஏ முன் இவ்விருமையும் அப்படின்ற ஒரு விதியை நம்ம இப்போ பயன்படுத்தியிருக்கோம். இந்த 3 விதிகளையும் நல்லா தெளிவாக குறிப்புகள் எடுத்து வச்சு எழுதி பாருங்கள். அப்போ தான் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். நான் சொன்ன ஒவ்வொரு சான்றுகளுமே நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த உடம்படுமை எழுத்துக்கள் புணர்ச்சி விதியில் மட்டும்தான் பயன்படுத்துவோமா அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு சில பகுபத உறுப்பு இலக்கணங்களிலும் பயன்படுத்துவோம். உடம்படுமை சந்தி அப்படின்ற இடங்களில் ஈ இவ் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் பயன்படும். இங்கே நல்லா கவனமாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே வரும்போது நமக்கு எளிமையாக இருக்கும். நன்றி மாணவர்களே.